ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுங்க. கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரன்னிங் மெமோ ட்ரெயினில் ஒரு ட்ராவல் வாக் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கண்டினியூஷன் ஜேர்னி தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெமோ ஜேர்னியாக தான் இருக்க போகுது. என்ன மெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் ட்ராவல் வாக் பண்ணாத, யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு மெமோ ட்ரெயினில் தான் இன்றைக்கி திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 56112 திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் மெமோ எக்ஸ்பிரஸுங்க. ஸோ திருச்சிராப்பள்ளியிலேருந்து நிறைய மெமோஸ், நிறைய விளாக்ஸ் இருக்குது. விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெமோஸ், நிறைய விளாக் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளே கூட நிறைய விளாக் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் விளாக், இந்த திருச்சியிலேருந்து விழுப்புரம் போகிற ட்ரெயின் யாருமே கவர் பண்ணி காமிச்சது இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் கவர் பண்ணி காமிச்சதில்லை. ஸோ நம்ம மெமோ சீரீஸில் இந்த ஒரு புது அடிஷனாக இந்த மெமோவில் ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் கிளம்பி வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 6 மணிக்கு ஈவினிங் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்பி நைட்டு 10:45க்கு விழுப்புரம் ரீச் ஆகுங்க. டோட்டலாக இந்த ஸ்டேஜ், அதாவது 178 கிலோமீட்டர் சம்திங் ஸ்டேஜை 4 hours 45 minutes எடுத்துக்கிது கவர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இருக்கும். யாருமே ட்ரை பண்ணாததுனால இந்த மெமோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி October 5ங்க. ஸோ இந்த ஆயுத பூஜா, தசரா லீவ்ஸ்லாம் முடித்து எல்லோரும் ரிட்டர்ன் போகிற நாள் சண்டே ஈவினிங் தான் இந்த ட்ரெயின் ட்ரை பண்ண போகிறோம். நார்மலாகவே அந்த ட்ரெயின் இங்கேருந்து விருதாச்சலம் வரைக்கும் க்ரௌடாக தான் போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் விழுப்புரத்துலலாம் பார்க்க சொல்ல காலியாக தான் இருக்கும். பட் ஆனால் விருதாச்சலம் வரைக்கும் செம்ம கூட்டமாக தான் போகுமா. இன்றைக்கி வேறு லீவ் முடிகிற நாள். ஸோ எப்படி கூட்டம் இருக்கும்னு தெரில. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கிளம்பும். டைம் பார்த்திங்கன்னா 4:20 ஆகுது. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் வந்துருச்சுன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துருந்தோம்னா, க்ரௌட் ஏறிச்சுன்னா நம்மளால் விளாக் கிளியராக கவர் பண்ண முடியாது தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ போயிட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் லைக் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு உண்டான ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோ புது வியூவர்ஸ் ரீச் ஆகும். நம்ம விழுப்புரம் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6லேருந்து கிளம்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 56112 திருச்சி விழுப்புரம் மெமோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கு தாங்க வந்திருக்கு. ஸோ நம்ம மதுரைக்கு கொடுத்த அதே ரேக்கு தான் எதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ பார்த்தீங்கன்னா கிரில் டைப் விண்டோ தான். ஸோ வீடியோ எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல. ஸோ வண்டி காலியாக தான் இருக்குது. ஸோ உள்ளே ஏறிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுலாம் பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெமோலையும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லைங்க. பட் ஆனால் இன்னொரு புது விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமோவில் சீட் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, சீட் நம்பர்லாம் போட்டு விண்டோ சீட்டு, மிடில் சீட்டு, அசைல் சீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே மார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நேற்று, அதாவது கடைசியாக பண்ண மதுரை மெமோவில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்குமே மார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த ட்ரெயினில். ஸோ அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு கோச்சுக்கு 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த மெமோ டைப்ஸில் கொடுக்குறது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் அந்த லேடிஸ் கோச்சுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிவைட் இருக்கும் பார்த்தீங்களா, அது இதில் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களாங்க, பார்க்க சொல்ல நடுவில் ஒரு போர்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ், இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சீட் மார்க்கிங்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் போன ட்ரெயினில் சீட் மார்க்கிங்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் சீட் மார்க்கிங் போட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸ்க்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த சீட்டு யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 hours கிட்டே இருக்குது. ஸோ நான் க்ரௌடு வந்துடும் சொல்லி தான் பயந்துட்டு வந்தேன். பட் ஆனால் யாரும் இது வரைக்கும் க்ரௌடு ஏறலை. பட் ஆனால் கண்டிப்பாக க்ரௌடு ஏறுவாங்க. ஸோ 6 மணிக்கு தான் ட்ரெயின் கிளம்பும்போது 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரௌடு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பக்காவான விண்டோ சீட்டாக பிடிச்சி உட்காந்துரும். விண்டோ சீட்டு பிடிச்சி யூஸ் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி கிரில் டைப்பில் வச்சுட்டாங்க. ஸோ நம்மளால் ஃபோன் வெளில நீட்டி விளாக் எடுக்க முடியாது. ஸோ டோர் பக்கத்தில் ஒரு சூப்பரான சீட்டை பிடிச்சி உட்காந்துரும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் கிளம்புற டைமில் விளாகை கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் மெமோ ட்ரெயின் சஜஷன்ஸ் இருக்குன்னா, இந்த மெமோ பண்ணுங்கள், அந்த மெமோ பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் என்ன மெமோ ட்ரெயின் நம்பரோட போட்டு போயிடுங்க. நம்ம ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக அந்த மெமோவை கவர் பண்ணி காட்டுவோம் நம்ம. ஸோ டெஸ்டினேஷன் மட்டும் போடாதீங்க, ட்ரெயின் நம்பரோட ஸ்பெசிஃபிக்காக போட்டிங்கன்னா எனக்கு அந்த மெமோ ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மெமோவை நம்ம கவர் பண்ணி காட்டுவோம் ஃபியூச்சரில். இது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வரைக்கும் போகிற டைமாங்க. ஸோ வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே நிலமை தான் நம்ம மெமோக்கும் இருக்கும். வண்டி கிளம்புற டைமில் தான் க்ரௌடு கண்டிப்பாக வரும். 1
நம்ம இன்ட்ரோ பேச சொல்ல பார்த்தீங்கன்னா வெயில் செம்மையாக பொழுத்து வாங்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு மாதிரி மேகம்லாம் அப்படியே டார்க்காகிட்டு காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் மதுரையிலையுமே அப்படி தான் ஆச்சு. போக சொல்ல சரியான வெயில், பட் ஆனால் அங்கே ரிட்டர்ன் கிளம்ப சொல்ல செம்ம மழை பெஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு வருது. यात्रियों कृपया ध्यान दें, गाड़ी संख्या 5-6-1-1-2 तिरुचिरापल्ली से उलुंडूर पॉट परिक्कर तिरुवेन्नैनल्लूर से होकर विழுப்புரம் तक जाने वाली विழுப்புரம் मेमू पैसेंजर तिरुचिरापल्ली जंक्शन प्लेटफॉर्म क्रमांक 6 पर खड़े हैं। For the kind attention of passengers, train number 56112 Viluppuram Memu passenger from Tiruchirappalli to Viluppuram via Ulundur Port, Parikkal, Thiruvennainallur is on Tiruchirappalli Junction, platform number 6. டைம் 6 ஆகிடுச்சுங்க. நம்ம ட்ரெயினுக்கு சிக்னலும் போட்டாச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்ப ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இந்த சூப்பரான மெமோ ஜர்னி இங்கே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த 56112 திருச்சி விழுப்புரம் மெமோ பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 6 o'clock திருச்சிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ விழுப்புரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:45 ரீச் ஆகும். இன்டர்மீடியட் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 ஹால்ட் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. இங்கே திருச்சியிலேருந்து விழுப்புரம் ஸ்டெச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 26 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்புமே தான் இருக்கும். ஸோ 26 ஹால்ட்டும்லாம் கவர் பண்ணி காட்ட முடியாது, நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த ரூட்டில் இருக்க மேஜரான ஸ்டேஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணி காட்டுறேன் நான். எங்கள் கிளைமேட்டை பாருங்கள். ஸோ ஈவினிங்கான இருட்டாக வருது தான் கீழே இருக்குது. பட் ஆனால் மேலே இங்கெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேகம் மூடி இருக்குது. ஸோ அவ்வளோ டார்க்காக மேகம் மூடி இருக்குது. பயங்கரமான மழை இருக்க போல் இருக்கீங்க. நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் பொன்மலை, அதாவது ஜிஓசி வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினை போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்க ஸ்டேஷன் தான். பட் ஆனால் இந்த ஸ்டேஷன்லுமே நிறைய பேர் போர்டிங் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினுக்கு. திருச்சியிலேருந்து கிளம்புனே பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ திருச்சி வரைக்கும் மழை இல்லை. ஸோ வெளியில் வந்த பிறகு இங்கே பொன்மலை கிட்டலாம் வர சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்கே அந்த பக்கம்லாம் பயங்கரமாக இருட்டிகிட்டு இருக்குங்க. இந்த பக்கமே மேல் போல் இருக்குது.
ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோம் ஆன் டைமுங்க. 6:23 ஷெட்யூல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:23க்கு வந்துருச்சு. மழை ஹெவியாக அடிச்சிட்ருக்கு. ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு காமிச்சிருப்பேன். தண்ணி ஃபுல்லாக போகுது, மழையும் ஹெவியாக அடிச்சிட்ருச்சு. ஒரு மாதிரி வியூ சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெயின் செம்மையாக அடிச்சிட்ருக்கு. இந்த கள்ளக்குடி ஸ்டேஷனில் நம்ம லாஸ்ட் ஜேர்னி பண்ண சொல்லியிருப்போங்க. ஸோ ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்லாம் நிற்கிது, பட் ஆனால் லைட் ஃபெசிலிட்டி சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் ஃபெசிலிட்டி சூப்பராக வந்துட்டுருக்குங்க. ஸ்டேஷனில் கார்னர் வரைக்குமே லைட் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அரியலூருக்கு முன்னாடி சில்லாக்குடின்னு ஒரு ஊரில் லூப் பண்ணி வச்சுருக்காங்க. நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் வந்துட்டுருக்கு. அந்த வந்தே பாரத் கிராசிங்காக நம்ம ட்ரெயினிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உத்தமர் கோயில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. வெளியிலையும் மழை ஹெவியாக பெய்யுதுங்களா. ஸோ ஹெவியாக பெய்யுதுனால டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அரியலூர் தாண்டின பிறகு க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லாம் அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து செந்தூரில் இறங்குறாங்க. ஸோ இறங்குற பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விளாக் கவர் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களாம் வச்சிருக்கிறதால நான் டோர் ஓப்பன் பண்ணாமல் நான் அப்படியே சீட்லேருந்தே கவர் பண்ணிட்டு வரேங்க. ஸோ குழந்தைங்க இல்லைன்னா நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலாம், பட் ஆனால் குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு சேஃப்டி மெஷருக்காக கவர் பண்ணாமல் வந்துட்டு இருக்கு. அரியலூர் காஸ்ட் பண்ண பிறகு கிளியராக கவர்.
அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 7:48, டைம் பார்த்தீங்கன்னா 7:58 ஆகுது. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 178 கிலோமீட்டர்ஸ் தான் திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் கார்ட் லைனில். ஸோ பிலோ 200 வரதுனால இது ஆர்டினரி ஃபேர் கேட்டகரி தான் வரும். அபவ் 200 போனால் தான் எக்ஸ்பிரஸ் ஃபேர் வாங்குவாங்க. ஸோ திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் எனக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இந்த ட்ரெயினில். ஸோ எக்ஸ்பிரஸ் ஃபேராக வந்ததுன்னா 75 ருபீஸ் வந்திருக்கும். ஸோ ஆர்டினரி ஃபேர்னால 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. செந்துறை ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 8:12, டைம் பார்த்தீங்கன்னா 8:23 ஆகுது. அந்த குழந்தைங்க வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் செந்துறையில் இறங்கிட்டாங்க. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா பஞ்சா. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் ஆக்குபை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. டோரை ஆக்குபை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோரை கிட்டே உட்காரக்கூடாது, வண்டி காலியாக இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா டோர் கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு டோர் கிட்ட உட்காந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னால் அங்கேருந்து கவர் பண்ண முடியல. ஸோ குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சேஃப்டி ரீசனுக்காக நானும் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி காட்டல. ஸோ எல்லா சின்ன பசங்களும் ஓடி 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 துரு விளையாடிட்டு இருக்காங்களா. ஸோ ஏதாச்சும் அசம்பாவிதம் கண்டிப்பாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கவர் பண்ணாமல் இங்கே செந்துறை வரைக்கும் வந்துட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கவர் பண்ணி காட்டும். அவர்கிட்ட சொல்லியும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சிருக்கீங்க டோர் கிட்ட உட்காராதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தெரியல அவங்க. ஸோ அதனால நான் விட்டுட்டேன். ஸோ அவங்களால நம்ம விளாகும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிளியராக கவர் பண்ண முடியாத மாதிரி வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் சூப்பராக கவர் பண்ணி காட்டும். ஸோ அங்கேருந்து மழை ஹெவியாக அடிச்சுட்டு வந்துச்சுங்க அரியலூர் அவுட்டர் வரைக்கும். ஸோ அரியலூர் மேலே பார்த்தீங்கன்னா மழை இல்லை, பட் ஆனால் இங்கே இப்போ இடி மின்னல் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நான் நேர் கேமராவில் காட்டுறேன் நான். விருதாச்சலம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 8:53, டைம் பார்த்தீங்கன்னா 9:03 ஆகுது. மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குங்க.
விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 8 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லங்க. ஷெடியூல் வந்து 9:17, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:09க்குலாம் வந்துருச்சு. ஸோ ட்ரெயினில் முக்கால்வாசி க்ரௌட் இங்கே இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் ட்ரெயினை பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கேருந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு 2-3 ஸ்டாப்ஸ் தான் இருக்குது. உளுந்தூர்பேட்டை இருக்குது, இம்பார்ட்டண்டான ஸ்டாப். ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம் தான். ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட நிற்கும். ஏன்னா ட்ரெயின் வந்து 8 மினிட்ஸ் பிஃபோர் டைமில் வந்துருக்குல்ல. அந்த பக்கத்தில் இருக்க டெமோ பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கடலூர் போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் போகிற டெமோங்க. ஸோ விருதாச்சலம் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு அப்படியே நெய்வேலி வழியாக போகும் அது ட்ரெயின். உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, பட் ஆனால் டிஸ்லிங் அதிகமாக தான் இருக்குது. திருவேணைநல்லூர் ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம இந்த ஜேர்னியோட டெஸ்டினேஷனுக்கு முன்னாடியான லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட் இது தான். இதுக்கப்புறம் கண்டம்பாக்கம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, பட் ஆனால் அங்கே ட்ரெயின் நிற்காது. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக விழுப்புரம் தான் ஹால்ட் இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் யாருமே இறங்கலைங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான். ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் டைம் வந்திருக்கு. ஷெடியூல் வந்து 9:57, நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 9:57க்கு டாட் ஆன் டைம் வந்திருக்கீங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுதுங்க. விழுப்புரம் அவுட்டரே ரீச் பண்ணியாச்சு. 10:45 தான் ஷெட்யூல். ஒரு 35 மினிட்ஸில் அவுட்டரே வந்துட்டோம். ஸோ இன்னும் சிக்னல் கிளியரன்ஸ் கொடுக்கல. ஸோ விழுப்புரம் ஹோமில் தான் நின்றுட்டுருக்கோம் நம்ம ட்ரெயின். கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா காஷன் கிளியரன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் அரக்கோணம் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் நான். ஹோம் சிக்னல் ரெட் இருக்கும், பட் ஆனால் கீழே எல்லோ சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போகிற ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி இன்னொரு ட்ரெயின் இருக்கும். விழுப்புரம் மோட்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் முடியல, பட் ஆனால் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. அவுட்ரு வந்துட்டோம். அவுட்டரில் கிளியரன்ஸ் கிடைக்காம 10:30க்கு தான் வண்டி உள்ளே வந்துச்சு. ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா போட் மெயில் பேர்ல் சிட்டியில் கிராசிங் விட்ட பிறகு தான் நம்ம வண்டி கிளியரன்ஸே கொடுத்தாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. பட் ஆனால் டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குது. ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம் எடுத்துக்குது திருச்சியிலேருந்து இங்கே விழுப்புரம் வரைக்கும். எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஸ்லாக். ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிஃபோரில் வந்து தான் கிளம்பிச்சு ட்ரெயின். ஸோ அங்கே திருச்சியிலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே மினிமம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்க மாதிரி தான் ஷெடியூலே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூலை மட்டும் கம்மி பண்ணால் ட்ராவல் டைம் கம்மியாகும். இந்த 4 hours 45 மினிட்ஸ்ன்றது கொஞ்சம் டைம் கம்மி பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணுறவங்க கிடையாதுங்க. இன்டர்மீடியட் தான். இப்போ திருச்சியிலேருந்து இறங்கி லால்குடி இறங்குறவங்க, திருச்சியிலேருந்து விருதாச்சலம், திருச்சியிலேருந்து அரியலூர்லேருந்து விருதாச்சலம், இந்த மாதிரி பார்ட் ஜேர்னி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் இருக்காங்க. விருதாச்சலம் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா வண்டி க்ரௌடு ஃபுல்லாக இறங்கி போச்சு. ஸோ அதுக்கடுத்து உளுந்தூர்பேட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இங்கே விழுப்புரத்தில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஸோ நம்ம மெமோ சீரீஸில் இந்த ஜேர்னி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு டைம் செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இந்த லீவ் நாளில் இந்த ஜேர்னியை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ 10வது சென்னைக்கு எப்படி போகிறோன்னு தெரில. அக்டோபர் 5 லீவ் முடிஞ்சனால ஸோ இங்கேருந்து பஸ்ஸு கிடைக்குமா இல்லையுமான்னு தெரில. ஸோ அதனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் போய் பஸ்ஸு பிடிச்சி சென்னைக்கு போகணும். பஸ்ஸு கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை ஹெவியாக இருந்துகிட்ருக்கு.